தாம்பத்திய ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது 12ஆம் இடம் தான். இந்த தாம்பத்திய உறவு எப்படி இருக்குன்னு கணிப்பதற்கு 12ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 12ஆம் இடத்தில் ஒரு வக்ர கிரகம் இருந்தால் திருமணத்தில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும், அது பூர்த்தி ஆகாது. அந்த பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த திருமண வாழ்க்கையை கண்டுபிடிப்பதில் சில தாமதங்கள் ஏற்படும். 12ஆம் இடத்தில் ஒரு வக்ர கிரகம் இருந்தால் ஆசை இருக்காது, பேராசை என்பது இருக்கும். தங்களுடைய தகுதிக்கு என்னவோ அந்த நிலையில் ஒரு வரனை அவங்க தேட மாட்டாங்க. தகுதிக்கு மீறிய பேராசை கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் வரனை தேடுவாங்க. அது அமையாது. அதனால் அந்த திருமண வாழ்க்கை என்பது தள்ளிக்கிட்டே போகும். அதான் 12ஆம் இடத்தில் ஒரு வக்ர கிரகம் இருந்தால் அது பின்னோக்கி நகருகின்ற பொழுது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகரும். இந்த 11ஆம் இடம் என்பது பேராசையை தரக்கூடிய இடம். திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது பேராசையாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் சரி இது வேண்டாம், அடுத்த வரனை பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு படி மேலே இருக்கக்கூடிய வரனாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு தங்களுடைய ஆசையால் திருமணத்தை தள்ளி போடுவார்கள்.